பெரிய பாய் தாங்க. உசிரே நீதானே நீதானே. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் வைப் ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். குவி இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். அது என்னன்னு தெரியல, அது இத்தனை வருஷமா எப்படி எல்லாத்தையுமே கட்டி ஆண்டு வேற எங்கேயும் நம்மளை யோசிக்க விட மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கும் சம்பவம் கொடுக்குற பெரிய பாய் ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான். அது தெரில, இதுக்கப்புறம் மேபி வரலாம். இப்போ வரைக்கும் ஏஆர் மட்டும்தான் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகெயின் ராயன் படத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கார். அப்படிங்கிறத வந்து நம்ம அடங்காத அசுரா பாட்டு வரும்போதே வந்து பார்த்தோம். அந்த உசுரேங்கிற போர்ஷன்லாம் வரும்போது நம்மளோட உசுர் வெளியில் போயிட்டு வர்றதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. எனக்கு அந்த ட்ரெய்லரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த போர்ஷனை பற்றி பேசணுங்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ கம்மிங் பேக் டு ராயன், ட்ரெய்லர் வந்துருச்சு. தனுஷ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகனோட ஒரு 50வது படம். அது அவரே வந்து எழுதியிருக்காரு, அவரே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா தன்னைத்தானே செதுக்கிய ஒரு மனிதராக வந்து அதில் காமிச்சிருக்கிறாரோ என்னமோ தெரில. பர்ஃபெக்ட்னா அப்படி வந்திருக்கு. ஒரு 50வது படம் ஒரு நடிகருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து மகாராஜா அப்படிங்கிற ஒரு படம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு அப்படி வந்திருந்தது இல்லையா, அதே மாதிரி இந்த ராயன் அப்படிங்கிற படம் தனுஷ் அவர்களுக்கு அப்படி வரும் கெரியரில் அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா இந்த அடங்காத அசுரா அந்த சாங்லேயே வந்து போருக்கு போகணும், பொருளை எடுத்துகிட்டு வாடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு லிரிக்ஸ் வரும். அதை வந்து ட்ரெய்லரோட ஓப்பனிங்லேயே வந்து வச்சுருக்கிறாங்க. தனுஷை வந்து காமிக்கிறாங்க, உட்காந்துருக்கிறாரு, துஷாரா வந்து தண்ணியை ஊற்றுறாங்க, உடம்புல இருக்கிற ரத்தமெல்லாம் அப்படியே ஆறா போகிறத வந்து ஒரு ஷாட் வந்து காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து குளிக்கிறாங்க, அழுதுகிட்டே வந்து துஷாரா வந்து தண்ணி ஊற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஓப்பனிங் ட்ரெய்லரே வந்து காமிக்கிறாங்க. கட் பண்ணால் எங்கிட்டு செல்வராகவன் சின்ன வயசுலேருந்து தனுஷ் வளர்ந்து பெரியலாகிற வரைக்கும் ஒரு காட்ஃபாதர் மாதிரி அவரோட வழிநடப்பில் அவர் வந்து இது பண்ணுறா இது சரி, இது பண்ணுறா இது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிநடப்பு பண்ணக்கூடிய ஒரு காட்ஃபாதர் மாதிரி செல்வராகவன் அவர்கள் அப்படிங்கிறது வந்து நடிச்சிருக்கிறாரு. 2 பரிமாணத்தை காமிச்சிருக்கிறாங்க. இளம் வயது செல்வராகவன், ஓல்டு ஏஜான ஒரு செல்வராகவன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. செமையாக இருக்குது. தனுஷ் சாரோட தம்பிகளான காளிதாஸ் அவர்களாக இருக்கட்டும், சந்தீப் அவராக இருக்கட்டும், ஏதோ தப்பு பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து பழி வாங்குறதுக்கு எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கு, கொல்றதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து தம்பிங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தனுஷ் வந்து அசுரனாக மாறுற ஒரு தருணமாக இருக்குமோ ராயன் படம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிக்க தோணுது. ட்ரெய்லர்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில ரூமர்லாம் வந்துச்சு. அதாவது நம்ம காளிதாஸையும் சரி சந்தீப்பையும் சரி கொண்டுடுறாங்க, அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தனுஷ் வந்து வேட்டையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி, ஒரு ரூமர் அப்படிங்கிறது வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, பெரிய லெவலில் தப்பு நடந்துருச்சு. குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தனுஷ் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி வீசுன்னு வீசுறாரு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான், தனுஷ் அவர்கள் வந்து அண்ணனா இருப்பார், காளிதாஸாக இருக்கட்டும், சந்தீப்பாக இருக்கட்டும், துஷாரா, இவங்க எல்லாமே வந்து தம்பிகள் தங்கச்சிகள் அப்படிங்கிற மாதிரி கிளைமேக்ஸ், அந்த ட்ரெயிலரோட கிளைமேக்ஸ்லேயே வந்து காமிச்சிருக்கிறாங்க. அந்த நடந்து போகிற 4 பேர் நடந்து போகிற ஷாட் வந்து நம்ம தலைவன் போட்ட பிஜிஎம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் இந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையில் எஸ்ஜே சூர்யா எப்படி உள்ளே வந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு டயலாக் ஒன்று வருது, அவன் என்ன பெரிய இவனா ஆம்பளையா வந்து இங்கே வந்து போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஒரு முக பாவனையை கொஞ்சம் சுழிச்சு ஒரு மாதிரி பேசியிருப்பார் டயலாக். அது என்ன சொல்கிறதுனே தெரில, வேற மாதிரி. அது நடிப்பின் அசுரன் ஒரு சைடு தனுஷாக இருந்தாலும் இங்கிட்ட அரக்கன், இவருக்கு ஏதாவது பேர் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். 2 பேரோட காம்பினேஷனை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கொலா பண்ணுறாங்க, அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. 2 பேருமே நடிப்புக்கு என்ன தேவையோ, இந்த ஷாட்டு நல்லா வரல, டேரக்டரே ஓகே சொன்னாலும் இல்லைப்பா எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லைப்பா, வா இன்னொரு போலாங்கிற மாதிரி நடிக்கக்கூடிய 2 திமிங்கலங்கள் மோதி கொள்ளக்கூடிய ஒரு படம். அது ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. தனுஷ் மெயின் ஹீரோ அப்படின்னா மெயின் வில்லன் எஸ்ஜே சூர்யா அப்படிங்கிறது தெரியுது. மேபி ட்விஸ்ட் படத்தில் இருந்தாலும் இருக்கலாம். இடையில வந்து பிரகாஷ் ராஜ் சார் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி 2 இடத்துல வந்தார். மேபி அதான் ரெண்டு கேங்ஸ்டரும் அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்க. இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி பிரகாஷ் ராஜ் சாரோட ரோல் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம். எனக்கு என்னன்னா, இந்த பருத்தி வீரன் நம்ம சித்தப்பா சரவணன் சார் இருக்கார் இல்லையா, அவருக்கு இந்த படத்தில் மைண்ட் ப்ளோயிங் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. தலைவர் 2 இடத்துல வராரு, நல்லா வகுடெடுத்து வலிச்சு வாரின மூடி சல்யூட்லாம் அடிச்சுட்டு தலைவன் வரான். ஏதோ பயங்கரமாக தனுஷாருக்கு அகெயின்ஸ்டாக பண்ண போகிறாரு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அப்படியே வந்து செல்வராகவன் சார் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவார். காட்டில் வந்து எது வந்து பலம் வாய்ந்த மிருகம் அப்படிங்கிறத சொல்லுன்னா தனுஷ், சின்ன வயசு தனுஷ் சொல்லுவாங்க சிங்கம் ஸ்ட்ரென்த்தான ஒரு அனிமல் தான், அது தனியாக 1 to 1 போட்டுச்சுன்னா ஓகே ஜெயிச்சிரும். ஆனால் உண்மையிலே காட்டில் பயங்கரமான ஆபத்தான மிருகம் வந்து ஓனாய் தான், கூட்டமாக வந்துச்சுன்னா ஒருத்தனையும் விடாது, அடித்து துரத்திரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லுவார். எனக்கு தெரிஞ்சு சிங்கம் அப்படிங்கிறது வந்து தனுஷாக இருப்பார். தனுஷை சுற்றி வேட்டையாடுறதுக்காக, இந்த சிங்கத்தை போட்டு தள்ளுறதுக்காக
ஓநாய்கள் மாதிரி சுற்றி வர்ற கூட்டம் எஸ்ஜே சூர்யாவோட கூட்டமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஷாட்டும் வச்சிருக்கிறாங்க, தனுஷ் நிற்கிறாரு, அவரை சுற்றி நிறைய பேர் சண்டை போட்டு அவர் அடிக்கிறதுக்காக வராங்க, அவர் சுற்றி சுற்றி இந்த சிங்கம் இப்படி ரோமிங்கில் இருக்கும் அந்த மாதிரிலாம் ஷாட் வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்து அதுதான் அதுக்கான மீனிங் அப்படிங்கிறது வந்து புரியுது. படம் ஃபுல்லாகவே அந்த ரெட் தீமை வந்து எடுத்துருக்குறாங்க, எல்லா இடத்துலையுமே ரெட் லைட்டு. அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அஃப்கோர்ஸ் அது வந்து ஆபாசமான காட்சிகளுக்கு ஏ சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ரத்தம் தெறிக்க தெறிக்க என்னப்பா இப்படி இல்லாமவா கொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் வயலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ படமும் கண்டிப்பாக ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டுக்குத்து மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கூட சேர்ந்து அந்த சென்டிமெண்ட் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். காளிதாஸ்க்குலாம் ஒரு போர்ஷன் வருது, கோட் ஷூட்லாம் போட்டு ஆள் ரொம்ப ஷார்ட் ஹேர்லாம் அடிச்சுட்டு கழுத்துலலாம் கயிறுலாம் போட்டு இப்படி இப்படி நின்று முறைக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வருது. தனியாக பயங்கரமாக ஏதோ ஒன்று சண்டை காட்சி காளிதாஸ் ஜெயராமுக்கு வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தனுஷ் சார். வேற மாதிரி ஒன்று டிசைன் பண்ணி அவர் வந்து க்ரூம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது வரைக்கும் பார்த்த காளிதாஸ் ஜெயராம நம்ம இதில் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது 100% வந்து நம்ம சொல்லலாம். சந்தீப் கூட நம்ம வந்து மைக்கேல் படத்தில் ஒரு மாதிரி ஒரு ராவான ரவுடியாக கேங்ஸ்டராக வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு ஓகே ஆல்ரெடி நம்ம பார்த்த ரவுடி சந்தீப் தான் இதுலேயும் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டலில் போகலாம். ஆனால் அவரையுமே வந்து நிறைய டியூன் பண்ணியிருக்காரு, அவரோட வேர்ல்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் தனுஷ் சார். ஒரு மாதிரி அந்த கழுத்துலலாம் அந்த கயர்லாம் கட்டி ஒரு மாதிரி அந்த அண்ணன் தம்பி 2-3 பேர் நிற்கிற ஷாட் வந்து வரும். அந்த மலை சீனு லைட் இப்படி வந்துட்டு போகிற அந்த இது இப்படி 3 பேர் நிற்பாங்க. எங்கிட்ட தனுஷ் சார், காளிதாஸ் ஜெயராம், சந்தீப் நிற்பாங்க. அந்த ஷாட் தியேட்டரில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரில. பயங்கரமான ஒரு சண்டை, அது அண்ணன் தம்பி 3 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க எதுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கண்டிப்பாக படத்தில் இருக்குது. அதை வந்து ட்ரெய்லர்லேயே வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அந்த போர்ஷன். அதை வந்து பயங்கரமாக வந்து எடுத்துருக்குறாங்க. எனக்கு இது என்னென்னா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தனுஷ் 50 அப்படிங்கிற ஒரு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மூவி ப்ராஜெக்டை தனுஷ் அவர்களே வந்து தனியாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத யோசிக்கும் போது தான் ஒரு மாதிரி க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா பவர் பாண்டி படம் எவ்வளோ பேருக்கு பிடிக்குமோ என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். செம்ம படம் பவர் பாண்டி. அதில் வர்ற ஒரு பாட்டாக இருக்கட்டும், அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வந்து தனுஷ்க்கும் மடோனா செபஸ்டியனுக்கும் இருக்கிற அந்த லவ்வாக இருக்கட்டும், கொடையை கீழே போட்டு மலை கீழே வா, மலையில் நனையாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை, அந்த டயலாக்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருப்பாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஜானராக தான் இருக்குது இந்த ராயன். அது ஃபுல்லாக லவ், இளமை லவ், முதிர்ந்த லவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாரு. இது அப்படியே ஆப்போசிட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் கேங்ஸ்டர் ஃபிலிமாக வந்து இறங்கியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத தான் யோசிக்க தோணுது. டயலாக்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. அந்த எஸ்ஜே சூர்யா பேசின டயலாக் இருக்கட்டும், ஆரம்பத்தில் வந்து நம்ம செல்வராகவன் சார் சொல்கிற அந்த குட்டி ஸ்டோரியோட டயலாக்ஸ் இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அப்போது படத்துலேயும் வந்து குறையே இல்லாமல் செதுக்கியிருப்பார். ட்ரெய்லர் பார்க்கும்போது அஸ்யூஷுவல் ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஆனால் மேக்கிங்காக பார்க்கும்போது அந்த ரெட் டோன் இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர வயலன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் ராயன் எனக்கு தெரியுது. ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் இன்னும் எனக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எப்போ தனுஷார் நடிக்கிறாரு, தனுஷாரே டைரக்ட் பண்ணுறாருன்னு சொன்னப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சோ, அதை தாண்டி ஒரு மடங்கு அதிகமாக ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பயங்கர வெறிய வெயிட்டிங்கில் போட்டு தோளில் போட்டு நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்கள் என்னென்னலாம் ஃபீல் பண்ணீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கௌதம் என் கூடவும் ரெட் மில் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் வைப் ஃபெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் in the description. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.